வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சுற்றுலாத்துறையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ ஜெயலலிதாவே காரணம். சென்னையில் பொருட்காட்சியை தொடங்கி வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் பொங்கல் பரிசு. அரசின் நிதி என்பதால் கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை உண்டு என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. பேருந்தை தாக்கிய வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற விவகாரம். முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி மேல்முறையீட்டு மனு தாக்கல். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி பொன்மாணிக்கவேலுக்கு அலுவலகம் ஒதுக்காதது ஏன்? தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். அனைவரும் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே 10 விழுக்காடு இடஒதுக்கீடு என பிரதமர் மோடி பேச்சு. பொருளாதார நிலை மட்டுமே இடஒதுக்கீட்டிற்கு அடிப்படையாகாது என கனிமொழி எம்பி குற்றச்சாட்டு. சுற்றுலாத்துறையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதற்கு ஜெயலலிதாவே காரணம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதத்துடன் தெரிவித்தார். தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை தீவுத்திடலில் பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான பொருட்காட்சி இன்று தொடங்கி மார்ச் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பல்வேறு துறைகளின் சார்பில் சாதனைகளை வெளிப்படுத்தும் விதமாக 30க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் குழந்தைகளின் பொழுதுபோக்கிற்காக பல்வேறு விளையாட்டுகள் இடம்பெறுகின்றன. இந்நிலையில் 45வது சுற்றுலா மற்றும் தொழில்துறை கண்காட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் பழனிசாமி, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்வதால் வெளிநாட்டு மக்களை ஈர்த்து வருகின்றனர் என கூறினார். சுற்றுலாத்துறையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவே காரணம் என அவர் தெரிவித்தார். இந்திய அளவில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். மக்களின் மன மகிழ்வுக்கு மூலம் கூறாகவும் வேலை வாய்ப்பினையும் அந்நிய செலவானையும் ஈட்டித் தருவதில் முக்கிய பங்கு வகிக்கும் சுற்றுலாவை மேம்படுத்துதல், தொடர்ந்து அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு புதிய சுற்றுலா மையங்களை தெரிவு செய்தல், சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்குதல் போன்ற பல்வேறு திட்டங்களை மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் அரசு செயல்படுத்தி வருவதால் சுற்றுலா பயணிகள் வருகையில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருந்து வருகிறது. பொங்கல் பரிசாக வழங்கப்படும் பணம் அரசின் கஜானாவில் உள்ளது என்பதால் விளக்கம் கேட்க யாருக்கும் உரிமை உண்டு என சென்னை உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என அதிரடி உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையை சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். பொங்கல் பரிசு தொகையாக அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்குவது ஏன் என வினா எழுப்பிய நீதிபதிகள், கட்சி பணம் என்றால் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் என்றும் அரசின் நிதி என்பதால் யாரும் விளக்கம் கேட்க முடியும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாத போது 1000 ரூபாய் ஏன் வழங்கப்படுகிறது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அரசின் கொள்கை முடிவு தவறாக இருந்தால் நீதிமன்றம் தலையிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர். முறையாக வகைப்படுத்திய பிறகே திட்டத்தை அரசு செயல்படுத்தியிருக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுரை வழங்கினர். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே பரிசு தொகை வழங்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் உயர் ரக ரேஷன் கார்டுகளுக்கு ரொக்க பரிசு வழங்கக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளனர். எந்த வேண்டாம் என தேர்வு செய்த அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகை ஒட்டி வழங்கப்படும் 1000 ரூபாய் பரிசு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என வழக்கறிஞர் டேனியல் ஜேசுதாஸ் தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொங்கல் பரிசு வழங்குவது மூலம் தமிழக அரசுக்கு மேலும் கடன் சுமை அதிகரிக்குமே தவிர குறையாது என குறிப்பிட்டார். அந்த 1000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா 2 நாள் சந்தோஷமாக இருப்பாங்க.
ஒரு அரசாங்கம் மக்களை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வைக்கக்கூடிய வகையில் வழி நடத்தணுமே ஒழிய 2 நாள் சந்தோஷமாக இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இவங்க கடன் சுமையை தமிழ்நாடு அரசு இந்த கடன் சுமைகளை அடைத்தாலே சந்தோஷமாக இருப்பாங்க. வரி குறைஞ்சிரும், விலைவாசி கம்மியாயிரும், நல்ல முறையில் வாழ்க்கை ஓட்ட முடியும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு குடும்பம் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் சம்பாதிச்சால் மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஓட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது 1000 ரூபாய்க்கு கொடுத்து நீங்கள் ஒரு நாளில் அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. முழுமையாக அது ஏழை மக்களுக்கு அந்த 1000 ரூபாய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வழக்கு தொடுத்திருக்கும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற சமுதாய முப்பெரு விழாவில் பங்கேற்ற தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு பொங்கல் பரிசாக பயனாளிகளுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளதற்கு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். அப்படி தீர்ப்பு வழங்கினாலும் கூட அதை மேல்முறையீடு நிச்சயமாக அரசு செய்யும். ஏன்னு சொன்னால் இந்த பொங்கல் பரிசு வழங்குவது என்பது இப்போ நடைமுறையில் இப்பொழுது புதியதல்ல. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தமிழகத்தில் முதல் முறையாக பொங்கல் பரிசு பைகளை வழங்கி முதலாக 100 ரூபாய் ரொக்க பரிசையும் வழங்கி துவக்கி வைத்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். இந்த திட்டம் ஏற்கனவே அரசு சார்பாக நடைமுறைப்படுத்தி நடைமுறையில் இருந்திருக்கின்ற திட்டம் தான். அதை மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அம்மாவின் வழியில் அதை விரிவாக்கம் செய்து இன்றைக்கு 1000 ரூபாய் ரொக்க பரிசு என்று அறிவித்து மக்கள் மிக மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மாவின் அரசு அதில் மேல்முறையீடு செய்து உரிய உத்தரவை வழங்கி மக்களுக்கு நிச்சயமாக வழங்கும் என்பது தெரிவித்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்குவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து தமிழகத்தில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சட்ட மற்றும் சுங்கத்துறை அமைச்சர் CV சண்முகம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். இதேபோன்று உதயம் நகரில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பரிசு தொகுப்பை ஏராளமானோர் மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர். மேலும் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த ஜெயபுரம் பகுதியில் தமிழக அரசு சார்பில் பொங்கல் தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாயை 4500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் KC வீரமணி வழங்கினார். இதேபோன்று உடுமலைப்பேட்டையில் உள்ள 33 வார்டுகளில் உள்ள மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் மற்றும் வேட்டி சேலை உள்ளிட்ட இலவச பொருட்கள் வழங்கப்பட்டன. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்குவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து நியாய விலைக் கடைகளில் 1000 ரூபாய் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி மக்கள் திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிலை கடத்தல் வழக்கில் தமிழக அரசின் போக்கில் திருப்தி இல்லை என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் நீதித்துறையில் நெருக்கடி இருப்பதாக அறிவிக்க நேரிடும் என கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பொன்மாணிக்கவேல் அண்மையில் உயர்நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தமக்கு அலுவலகம் ஒதுக்கப்படாததால் நடுத்தெருவில் நிற்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கடும் எச்சரிக்கை விடுத்தனர். சிலை கடத்தல் தடுப்பு தொடர்பான வழக்குகளை தமிழக அரசு கையாளும் விதம் அதிருப்தி அளிப்பதாக தெரிவித்தனர். இந்த செயல்பாடுகளால் நீதித்துறை நெருக்கடி நிலையில் இருப்பதாக அறிவிக்க நேரிடும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஓய்வு பெற்ற ஒருவர் டிஜிபியாக தொடரும் போது சிலை கடத்தலில் தடுப்பு பிரிவுக்கு சிறப்பு அதிகாரியாக ஒருவர் ஏன் பதவி வகிக்க கூடாது என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பொன்மாணிக்கவேலை சிறப்பு அதிகாரியாக நியமித்து 50 நாட்கள் ஆகியும் அலுவலகம் ஒதுக்கப்படாதது ஏன் என்றும் நீதிபதிகள் வினா எழுப்பினர். நீதித்துறை அவசர நிலையை பிறப்பிக்கும் சூழலுக்கு தமிழக அரசு தள்ள வேண்டாம் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி மேல்முறையீடு செய்துள்ளார். கடந்த 1998ஆம் ஆண்டு கள்ளச்சாராயத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது பேருந்துகளை கல்வீசி தாக்கியதாக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து வந்தது. இதில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டனர். இதனையடுத்து அவர் பதவி விலகினார்.
இந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றம் விதித்த தண்டனையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி உயர்நீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு அனுமதி அளிக்க மத்திய அரசு முடிவு எடுத்து இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்பொழுது வளர்ச்சி என்பது அனைவருக்கு சரிசமமாக கிடைக்க வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டுதான் 10% இடஒதுக்கீடு அளிக்க முடிவு எடுத்ததாக கூறினார். இந்தியாவில் வந்து வசிக்கும் பிற நாட்டு மக்களுக்கு குடியுரிமை தருவது, அவர்களை பாதுகாப்பதும் நமது தலையாய கடமையாகும் என தெரிவித்த பிரதமர் மோடி, பிற நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வருகை தருபவர்களுக்கு குடியுரிமை தருவதை கருத்தில் கொண்டுதான் குடியுரிமை மசோதா மக்களவையில் கொண்டுவரப்பட்டதாகவும் பிரதமர் மோடி விளக்கம் அளித்தார். பொருளாதார நிலை 10% இடஒதுக்கீடு அடிப்படையாக இருக்க முடியாது என டெல்லியில் மாநிலங்களவையில் திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். Today you say 10% reservation for the economically depressed classes. I'd like to know where you got this number of 10%. And how can economics be a basis? You've destroyed. So this government can bring this bill overnight, saying that it's an election promise, but they will not. I am following the norms which has been decided by all of you. பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்து முன்பதிவை போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். தமிழ் திருநாள் எனப்படும் பொங்கல் திருநாள் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என 3 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. மேலும் பொங்கலுக்கு முந்தைய நாளான போகி பண்டிகைக்கான 14ஆம் தேதியன்றும் அரசு விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சனி, ஞாயிறு கிழமைகள் சேர்த்து மொத்தம் 6 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் வரும் வெள்ளிக்கிழமை முதல் மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தயாராக உள்ளனர். இதனால் பயணிகளின் வசதிக்காக வரும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் 24,708 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் இருந்து மட்டும் 14,263 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதற்கான முன்பதிவு இன்று தொடங்கப்பட்டது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள முன்பதிவு மையத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். சிறப்பு பேருந்துகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இயக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் முன்பதிவு மையங்கள் 26 முன்பதிவு மையங்களை திறந்து வைத்திருக்கின்றோம். சிறப்பு கவுண்டர்கள். அதேபோல தாம்பரம் மெப்ஸில் 2, மாதவரம் பேருந்து நிலையத்தில் 1, பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் 1 ஆக மொத்தம் 30 முன்பதிவு மையங்கள் இன்று முதல் செயல்பட தொடங்கும். இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கம் 11 முதல் 14 வரை 4 நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கிறது. வெள்ளிக்கிழமையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் பயணிகள் அதிகமாக வருவார்கள் என்ற காரணத்தினால் அதிக பேருந்துகளை நாங்கள் முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக செய்திருக்கிறோம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மாதவரத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் ஆந்திரா செல்வதற்காக சிறப்பு டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி போன்ற ஊர்களுக்கு பொங்கலுக்கான சிறப்பு பேருந்து இயக்கப்பட உள்ளது. 11ஆம் தேதி முதல் ஆந்திர வழித்தடத்தில் இருந்து 80 பேருந்துகளும், 12ஆம் தேதி 40 சிறப்பு பேருந்துகளும் மாதவரத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் இன்று காலை சிறப்பு முன்பதிவு டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்பட்டன. விபத்தில்லாத பயணத்தை மேற்கொள்ளவும், பதற்றம் இல்லாமல் பயணம் செய்யவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வருகின்ற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மத்திய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து இந்த மாதம் இறுதியில் 31ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மீண்டும் தொடங்குகிறது. பிப்ரவரி மாதம் 1 தேதியன்று 2019-2020 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்கிறார். இந்த பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தின் முதல் அமர்வு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும்.
சில வார கால அவகாசத்துக்கு பின்னர் 2ஆம் கட்ட அமர்வு தொடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சியினர் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப திட்டமிட்டுள்ளனர். இதனால் பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யும் வரை அவரை தூங்கவிட மாட்டோம் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உரையாற்றிய அவர் மத்திய பாஜக அரசின் மதசார்பற்ற தன்மைக்கு எதிரான நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தார். ரஃபேல் ஊழலில் 100 விழுக்காடு உண்மை இருப்பதாகவும் அதனை மறைக்கவும் மோடியும் அவரது அமைச்சரவையினரும் போராடி வருவதாகவும் விமர்சித்தார். இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் உடனடியாக ரத்து செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவரை தூங்கவிட மாட்டோம் என்றும் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்தார். பாஜக அரசு விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யாவிட்டால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் முதல் பணியாக கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் ராகுல் காந்தி கூறினார். இலங்கைக்கு வடக்கு மாகாண ஆளுநராக சுரேன் ராகவன் என்ற தமிழர் முதன்முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இலங்கையில் தமிழர் அதிகம் வாழும் வடபகுதியில் 2007ஆம் ஆண்டு மாகாண சபை உருவாக்கப்பட்டது. வடக்கு மாகாண முதல்வராக விக்னேஸ்வரன் தற்போது இருந்து வருகிறார். மாகாண சபை உருவாக்கப்பட்டது முதல் வடக்கு மாகாணத்திற்கு சிங்களர்களே ஆளுநராக நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் வரலாற்றில் முதன்முறையாக சுரேன் ராகவன் என்ற தமிழர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் சுரேன் ராகவன் ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சிவஞானம் உள்ளிட்டோர் வாழ்த்துரைகளை வழங்கினர். Within the territories of Sri Lanka, faithfully perform the duties and courageous and ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள சுரேன் ராகவன் உள்நாட்டு யுத்தத்துக்கு பிறகு வடக்கு மாகாண புலனாய்வு பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார். மேலும் அதிபர் சிறிசேனாவின் ஊடக இயக்குநராகவும் அவர் இருந்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டதைப் போன்று மேற்கு, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களுக்கும் ஆளுநர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பிரதமருக்கு கருப்பு கொடியை காண்பிப்போம் என சொன்னவர்கள் 50 ஆண்டுகளாக என்ன செய்தார்கள் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார். நாகர்கோவிலில் தனியார் பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். டிஃபென்ஸ் காரிடார் அதுக்காக நடந்த ஒரு எக்ஸிபிஷன், ஒரு எக்ஸ்போ, அதுக்கு வந்தது கருப்பு கொடி காட்டினாங்க. இப்ப ஒரு டெல்லியில் இருக்கிற போல ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, அந்த மருத்துவமனையை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணாங்க? என்ன கேட்குறேன், இந்த கருப்பு கொடி பச்சை கொடியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணாங்க? 50 வருஷமா ஏதாவது புல்லாது கொடுங்குறீங்களா? சோழிங்கநல்லூர் சிக்னல் அருகே மது போதையில் விபத்தை ஏற்படுத்திய பெண் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அடுத்த சோழிங்கநல்லூர் சிக்னல் அருகே வேகமாக வந்த கார் சிக்னலில் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட போக்குவரத்து போலீசார் காரை ஓட்டி வந்த பெண்ணை கீழே இறங்குமாறு கூறியுள்ளார். காரில் இருந்து வெளியே வந்த பெண் அளவுக்கு அதிகமாக மது போதையில் இருந்தது தெரியவந்தது. போக்குவரத்து போலீசாருடன் அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் என்ற அடிப்படையிலேயே உள்ளாட்சி நிர்வாகம் செயல்படுவதாக திமுக முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் ஆலோசனையின்படி கிராமங்கள் தோறும் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி திருப்பூர் மாவட்டம் அவிநாசி நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சித்துறையில் எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் என்ற அடிப்படையிலே உள்ளாட்சி நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். திருப்பூர் மாவட்டத்தில் பழங்கரை ஊராட்சியில் மிக வெற்றிகரமாக அந்த கூட்டம் நடந்தது. அரசியல் எல்லைகளை தாண்டி பொதுமக்கள் வந்தார்கள், குறைகளை சொன்னார்கள். இதிலிருந்து ஒன்றை தெரிந்து கொண்டு எங்களுக்கு தெரிந்தது என்னவென்றால்,
தமிழ்நாட்டில் உள்ளாட்சித்துறை என்று ஒரு துறை ஊழல் துறையாக மாறி இருக்கிறதே தவிர இந்த துறையில் எந்த சாதாரண காரியங்கள் கூட நடைபெறவில்லை. வேண்டுமென்றே உள்ளாட்சி தேர்தலை தள்ளி தள்ளி வைக்கின்ற இந்த கரெக்ஷன் கமிஷன் அரசாங்கம் பொதுமக்களுடைய எதிர்ப்பை கடுமையாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் மக்களிடத்திலே உணர முடியும். இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் TRB ராஜா கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இக்கூட்டத்தில் திமுக முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நரிக்குறவர் சமுதாய குழந்தையை மீட்க உதவிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு வெங்கடேசன் காளியம்மாள் தம்பதியினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். உத்திரமேரூர் அருகே மானாம்பதி பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த வெங்கடேசன் காளியம்மாள் தம்பதியினரின் குழந்தை ஹரிணி காணவில்லை என கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி புகார் அளித்தனர். இதனையடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது குழந்தையை கடத்தியவர் பிரகாஷ் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் அளித்த தகவலின் பேரில் திருப்போரூர் அடுத்த கண்ணகப்பட்டி என்ற இடத்தில் வசிக்கும் சங்கீதா தாஸ் தம்பதியரிடம் இருந்து குழந்தை ஹரிணியை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தை ஹரிணியை மீட்க காஞ்சிபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உதவியதாக குழந்தையின் பெற்றோர் தெரிவித்தனர். இந்த நிலையில் சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனை சந்தித்து ஹரிணியின் பெற்றோர் வெங்கடேசன் காளியம்மாள் தம்பதியினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். 3 மாத காலம் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனைப்பட்ட நிலையில் அவர்களுக்கு உற்ற துணையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் இருந்து ஆதரவளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நன்றி சொல்வதற்காக வெங்கடேசன் காளியம்மாள் குடும்பத்தினர் நேரிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.